அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது அதர்மத்தை தர்மம் வென்ற நாள். கந்த புராணத்தின்படி தாரகாசுரனை அழித்து உலகை காக்க முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து சக்திவேல் பெற்ற மகா புண்ணிய தினம் இது. இந்த நாளில்தான் ஞானமே வடிவான வேல் முருகனின் கைக்கு வந்தது. அன்னை வழங்கிய அந்த வேல் 3 நிலைகளை கொண்டது: ஆழமான அறிவு, அகலமான சிந்தை மற்றும் கூர்மையான புத்தி. இந்த 3ஐயும் பெறுவதே தைப்பூசத்தின் உண்மையான நோக்கம். சைவ புராணங்களின்படி தில்லை எனப்படும் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டியதும் இதே பூச நட்சத்திரத்தில்தான். வானசாஸ்திரப்படி சூரியன் மகர ராசியிலும் சந்திரன் கடக ராசியிலும் நேர்கோட்டில் சந்திக்கும் போது பூமிக்கு ஒரு அபூர்வ சக்தி கிடைக்கிறது. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் ஜோதி தரிசனம் காட்டியதும் இதே திருநாளில்தான். வேலுண்டு வினையில்லை என்பதற்கு ஏற்ப இந்த நாளில் முருகனை வழிபடுவது நம் மனக்கவலைகளையும் கர்ம வினைகளையும் வேரோடு அழிக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. கோவில் பயணி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவ.